என் பெயர் செல்வி. நான் ஒரு இடைநிலை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெத்தநாயக்கன்பட்டியில் பணிபுரிந்து வருகிறேன். இப்ப ஒரு கதை. அது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன கதை. அந்த பாட்டி ஒரு 2 பேர குழந்தைகளை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பா இல்லாததுனால பாட்டி கிட்ட வளர்றாங்க. அப்ப பாட்டி அவங்கள எங்கேயுமே வெளியில அனுப்பாம, அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாம பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே இப்ப பெற்றோர்களே சில பேர் அப்படித்தான் நம்ம வளர்க்குறோம். அதே மாதிரி பாட்டியும் நம்மளுக்கு இருக்கிறதே இந்த 2 குழந்தைங்க தான், இவங்கள நல்லா வளர்க்கணும், நல்ல பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனேயே அவங்களுக்கு சரி இன்னாது இவங்களை வெளியில அனுப்பலாம், இன்னெல்லாம் எங்கேயும் போனா பத்திரமா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டி வெளியில அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தண்ணி இல்லாம இருக்கவும், சரி பக்கத்துல தானே இருக்கு தண்ணி பிடிக்கிற இடம், அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் சேர்த்து அனுப்புறாங்க. அப்ப 2 பேர் கையிலையும், அந்த காலத்துல எல்லாம் மண்பானை தானே பயன்படுத்துவாங்க, அதனால 2 பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு மண்பானையை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அங்க போயிட்டு வரையில 2 பேரும் போய் நல்லபடியா போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஆளுக்கு ஒரு பானையை தலையில வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் இவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன், இவங்களுக்கு எங்கேயுமே வெளியில இவங்க போனதில்லை வந்ததில்லை, இந்த பசங்க எந்த உலக அறிவுமே இல்லை அப்படிங்கிறது அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கூட பேசினாலே தெரிஞ்சிடும்ல அவங்க எவ்வளோ அறிவா போயிருக்காங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்ப அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அதுல ஒருத்தவங்க வேணும்னே வம்பளுக்கிறதுக்கு ஆள் இருக்கும்ல நம்மளுக்கு, அது மாதிரி ஒருத்தன் என்ன செய்யறான், டேய் அங்க பாடுற மேல ஒரு மயில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு மேல அப்படி பாத்துடுறாங்க. பார்த்தாக்க என்ன ஆகும், அந்த பானை தலையில இருந்த 2 பானையும் கீழே விழுந்துருச்சு. அங்க எந்த மயிலையும் காணாம். உடனே அந்த உடஞ்ச பானையை கையில தூக்கிக்கிட்டு பாட்டிகிட்ட வரானுங்க. வந்தா பாட்டி என்னதாண்டா பண்ணீங்க அப்படின்னு கேட்கா, இவங்க சொல்றாங்க நடந்ததை சொல்லவும், சரி அப்படின்ட்டு உங்களுக்கு நான் இது மாதிரி நீ இனிமேலாவது இந்த உலகத்துல உங்க வாழ்றதுக்கு நீ கத்துக்கணும். சரி நீ சந்தைக்கு போயிட்டு வா, சந்தைக்கு போய் பானை வாங்கிட்டு வாங்க, ஆனா தனியாலாம் முடிவெடுக்காதீங்களா, எதா இருந்தாலும் 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுங்க, அப்பயாவது நல்ல முடிவா எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்புறாங்க. அங்க போய் பார்த்தாக்க என்ன செய்யறாங்க, பானைக்காரரும் அதே மாதிரியே யோசிக்கிறாரு, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு, சுட்ட பானை வேணுமா சுடாத பானை வேணுமாடா அப்படின்னு கேட்கிறாரு. சுட்ட பானைனா என்ன செய்யும், சுடுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க சுடாத பானையே போதுங்கய்யா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வரானுங்க. சரின்னு காசு நிறைய கொடுத்து சுடாத பானையை வாங்கிட்டு வரானுங்க. இங்க தண்ணி ஊத்தி வச்சாக்கா வீட்டுல என்ன ஆயிடுது, பானை கரைஞ்சு உடஞ்சு போயிடுது. உடனே பாட்டி என்னதாண்டா வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னவும், பாட்டி நாங்க கலந்து பேசிதான் வாங்கிட்டு வந்தோம், சுடுற பானையை எப்படி பாட்டி தூக்கிட்டு வர முடியும், நாங்க சுடும்ல அதனால சுடாத பானையை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னவும், அப்பதான் பாட்டி உணர்றாங்க, ஐயோ நம்ம இவனுங்களை பள்ளிக்கு அனுப்பாம வெளி உலகம் தெரியாம பிறரோடு பழகவும் விடாம இருந்தது எவ்வளவு தப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்லி, இனிமே நீ நாளையில இருந்து தினமும் பள்ளிக்கு போகணும்டா, நல்ல கல்வியை கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்க அறிவு வளரும்னு சொல்லி பள்ளிக்கு அனுப்பி வச்சாங்களாம். இதோடைய திருக்குறள், இந்த கதையின் திருக்குறள், விலங்குடு மக்கள் அணையர், இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். நன்றி.